ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, ஆரம்ப காலத்துலேங்க ஒரு பக்தர் அம்மாட்ட போய் கேட்டார், அம்மா, நாங்களும் ரொம்ப காலமாக உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் எங்கள் கோரிக்கையில் எதுவுமே நீங்கள் நிறைவேற்றி வைக்க மாட்டேங்கிறீங்க. எங்கள் மனக்குறைகள், எங்கள் வேண்டல் எதுவுமே இது வரைக்கும் நிறைவேறலை. அதனால் என்னை சேர்ந்த மற்றவங்கெல்லாம் அந்த கோயில் இந்த கோயில்னு போகிறாங்க. இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணுமா அப்படின்னு. அவங்க சரியா இல்லை, நாங்கள் என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும், நீங்கள் தாம்மா சொல்லணும் அப்படின்னு வேண்டி நிற்கிறார். இப்போ அம்மா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், உட்காரு அப்படின்னு சொல்லி அம்மா கதை சொல்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்தது, தெருநாய். தெருநாய்ங்கிறப்பங்க அதை யாரும் வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க மாட்டாங்களே, வேலைக்கும் சோறும் போட மாட்டாங்க. அந்த நிலையில் இங்கே அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெரிய வீட்டு அம்மா அந்த நாயின் மீது கருணை கொண்டு தினமும் அதுக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க. இதுவும் சாப்பிட்டு அந்த வீட்டு வாசல்லையே படுத்து கிடக்கும். இப்படி போயிட்டு இருக்கிற காலத்தில் இந்த பெரிய வீட்டு அம்மாளுக்கு ஒரு சமயம் உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல், படுத்த படுக்கையே கிடக்குறாங்க. அவங்க வேலை கூட அவங்களால செஞ்சுக்க முடியல, அந்த அளவுக்கு மோசமாக கிடக்குறாங்க. அதனால் அவங்க சமையலே பண்ணலை. அதான் நாய்க்கும் சோறு இல்லை. நாய் பசியில் வாடுது, பார்க்குது. சரி, நம்ம எசமானியம்மா உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறா, அதனால் சமையல் பண்ணல, நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது. சரி, இந்த வீதி இருக்கிற மற்ற வீடுகளெல்லாம் போய் கேட்டு பார்ப்போமே, யாராச்சும் போட மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு வீடாக போய் வீட்டு முன்னால் நின்று உழைக்குது. இப்படி பசியோடு இருக்கிற, சோறு ஓடுங்கன்னு சொல்லி அது நாய் பாஷையில் சொல்லுது. அந்த வீட்டுக்கு பெண்கள் எல்லாம் வெளியே வந்து பார்க்குறாங்க. என்னது, உனக்கு அந்த பெரிய வீட்டுக்காய் தான் சோறு போடுவா, இங்கே எதுக்கு வந்து உழைக்கிற, போ கரெக்டாக போ அப்படின்னு முடுக்கி விட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த நாய் உழைக்காம எல்லாரும் அதே மாதிரி அதை முடுக்கி விட்டாங்க. யாருமே சோறு போடலை. அதனால் அந்த நாய் சோர்ந்து போய் பசியோட மறுபடியும் வந்து அந்த பெரிய வீட்டு வாசல்லையே படுத்துருச்சு. இதையெல்லாம் கட்டளை படுத்துக்கிட்டே அந்த அம்மா, பெரிய வீட்டு அம்மா பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ இந்த நாய் சோறுலாம் இப்படி அலையுதே பாவம், அதுவும் அக்கம் பக்கத்து வீட்லேருந்து கேட்டு பார்த்தது, யாரும் போடலை, நம்மளும் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறோம். இதை நம்ம பெருசாக நினைக்காம உடல்நிலை எப்படி இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அந்த நாய்க்கு ஒரு கஞ்சியாவது வச்சு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி தட்டு தடுமாறி எந்திரிச்சுங்க. தன்னுடைய சிரமத்தை பொருட்படுத்தாமல் ஏதோ மாவை கரைச்சி கஞ்சி காய்ச்சி அந்த நாய் வட்டல் கொண்டு ஊற்றுச்சுங்க. நாயும் அதை ஆறினோடனே சந்தோஷமாக குடிச்சு வயிற்று நப்பிக்குச்சு. இப்போ அம்மா சொன்னாங்க, இந்த கதையில் வந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டாங்க. அந்த பக்தர் சொன்னார், அம்மா, அந்த பக்தர்களாகி நாங்கள் தாம்மா அந்த நாய் அப்படின்னாங்க அப்படின்னு இவர் சொன்னார். புரிஞ்சுக்கிட்டாருங்க. அப்புறம் அம்மா விளக்கம் சொன்னாங்க, ஆமாண்டா மகனே, பெத்த தாயாகிய நான், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களெல்லாம் எனக்கு தெரியும், உங்கள் வேண்டுதலும் எனக்கு தெரியும். ஆனால் உரிய காலம் நேரம் வரணும், அப்போ தான் உனக்கு அதை கொடுக்க முடியும். அதுக்கு முன்னால் உனக்கு நான் நன்மை செய்தேன்னா அதையே அந்த விதியினுடைய அதிபதிகள் அதை தட்டி கழிச்சிருவாங்க. உனக்கு அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் அதை கெடுத்து போடுவாங்க. அதன் காரணமாக நான் காலம் நேரம் மட்டும் காத்துட்ருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொறுமை இல்லாமல் அந்த கோவில் இந்த கோவில் சுற்றுறீங்க. சரி, அப்படி சுற்றுனீங்களே, எந்த தெய்வமாச்சும் உங்களை காப்பாற்றுச்சா, உங்கள் கோரிக்கை நிறைவேற்றுச்சா? இல்லையே. பழையபடி இங்கே தானே வர்றீங்க. அதனால் தாய்ப்பாசமே உருவான நான் என்ன பண்ணுறேன், உங்களுடைய வினைக்கணக்கு, பாவக்கணக்கு, சாபக்கணக்கு எல்லாம் கணக்கு பார்த்து அந்த நேரங்காலத்தில் செய்கிறேன். நீ வந்து கேட்டனையுமே உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி வைக்க முடியும். ஆனால் உன்னை பிடிச்ச இந்த விஷயங்கள் எல்லாம், பாவம், சாபம், வினை, இதெல்லாம் வந்து உன்னுடைய கோரிக்கை நிறைவேற்ற முடியாமல் எனக்கு தடை உண்டு பண்ணுகிறது. அது மீறி நான் செஞ்சாலுமே உன்னால் வச்சு பிழைக்க முடியாது. அதனால தான் நல்ல காலம் நேரம் வரட்டு, அது வரைக்கும் நிறையா தொண்டு செஞ்சீங்கன்னா உன்னோட வினையெல்லாம் கழிஞ்சு போகும், பாவங்கள் தீர்ந்து போகும், சாபங்கள் நீங்கிவிடும். அதுக்காகத்தான் உன்னை தொண்டு செய் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனால் நீங்கள் யார் கேட்குறீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். எப்படி பார்த்தேன்னு சக்திகளே, சரியான உண்மையாக இருக்குது இல்லைங்களா? ஓம் சக்தி.